வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது குடிபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் காரை வைத்து ஏற்றியதால் அந்த பகுதியில் பெரும் விபத்தானது நடைபெற்றது. இந்த விபத்துல ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் மேல் சிகிச்சைக்காக 7 நபர்களை மதுரைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சிகிச்சையின் போது சிகிச்சை பலனின்றி ஒருவர் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் பகுதியில் அமைந்துள்ளது அம்மன் கோயில் கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் இன்று சரியாக ஒரு 7:30 மணி அளவில் சாலையோரத்தில் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது அந்த வழியாக இளைஞர் ஒருவர் கார் ஓட்டி வந்ததாகவும் அவருக்கும் இந்த கிராமத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டதாகவும் பின்னர் சென்ற இளைஞர் மீண்டும் அதே பகுதிக்கு காரை அதிவேகமாக ஓட்டி வந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்து வாக்குவாதம் செய்த நபர்கள் மீது சராமரியாக ஏற்றியதாக தெரிகிறது. இதில் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்து அமர்ந்து கொண்டிருந்த ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். பலருக்கு கைகால்கள் முறிந்தும் படுகாயமடைந்தனர். அந்த பகுதியில் அமர்ந்திருந்தவர்கள் பெரும்பாலானோருக்கு படுகாயமடைந்த நிலையில உடனடியாக அவசர ஊர்தி மூலம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில பலர் படுகாயமடைந்ததினால அவர்கள் அதில் இருந்த 7 நபர்களை ராமநாதபுரத்திலிருந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அவசர ஊர்திகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில அந்த சிகிச்சை பெற்று வந்த சாத்தையா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 15 பேர் மீது இளைஞர் ஒருவர் காரை ஏற்றி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால அந்த கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர பிரிவில் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தினர். இதுல அந்த குறிப்பாக அந்த விபத்தை ஏற்படுத்திய நபர் பரமக்குடி அருகே உள்ள பொன்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் மகன் ராமநாத பிரபு என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரும் அந்த விபத்துல படுகாயமடைந்ததுனால அவரும் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தினால ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதுமே பரபரப்பும் பதட்டமும் நிலை வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.